Hey rescue, welcome back and this is Mures. இது உங்க தி மேல ஒரு கோடி சீரிஸ்ல ஃபர்ஸ்ட் எபிசோட் அண்ட் இப்போ என் கூட இருக்கிறது யாருன்னு கேட்டீங்கன்னா இவன் வந்து என்னோட ஜூனியர் அண்ட் இவன் வந்து ஒரு எடிட்டிங் பேஸ் கம்பெனியை ரன் பண்ணிட்டு இருக்கான் அண்ட் இப்போ இவனோட இன்ட்ரோ வந்து இவனே கொடுப்பான். யாருன்னு? ஹாய், நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளை அவுட் அப்படின்ற ஒரு பிஸ்னஸ் வந்து ரன் பண்ணிட்டு இருக்கேன். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எடிட்டிங் பேஸ்ட் ஏஜென்சின்னு சொல்லலாம். கம்பெனின்றத விட அது வந்து ஒரு ஏஜென்சி மாடல். ஓகே கைஸ், இப்போ நாங்கள் வந்து எதுக்கு இந்த வீடியோ வந்து இந்த சீரீஸில் போடுறோம் அப்படின்ற சொல்லிடுறேன். ஸோ ஆக்சுவலாக பி மேலே ஒரு கோட்டுன்ற சீரீஸ் என்னன்னா ஆஸ் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டாக இப்போ நாங்கள் பண்ணுற விஷயங்கள் அது மட்டும் இல்லாமல் வந்து பண்ணுற பிளாக்ஸ் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நான் அதில் அப்லோட் பண்ணுவேன். அண்ட் இந்த சீரீஸில் வந்து இது ரொம்பவே முக்கியமான விஷயம். ஏன் அப்படின்னா வந்து இந்த டைம்ல வந்து நிறைய டெக்னாலஜிஸ் வருது, அதுக்கேற்ற மாதிரி ஃப்ரீலான்சிங்ன்ற ஒரு விஷயம் ரொம்பவே வந்து பூம் ஆகுது. ஸோ அந்த ஃப்ரீலான்சிங்னால எப்படி மணி எல்லாம் ஏர்ன் பண்ணலாம், ஸோ அதை எப்படி யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணலான்ற விஷயத்துக்காக அண்ட் ஒரு பிஸ்னஸ் பண்ணி நாங்கள் இறக்கிருக்கோம். அண்ட் இப்போ வந்து நம்ம வீடியோ ஆரம்பிக்கலாம். ஒவ்வொரு டாபிக்ஸாக வந்து ஃபர்ஸ்ட் என்னென்னு பேசிடுறோம். அதுக்கப்புறம் என்னோட கம்பெனியை பற்றி, கம்பெனி எப்படி ஆரம்பிக்கிறது, ஸோ எப்படி என்னென்ன ப்ரொசீஜர்ஸ்லாம் இருக்கு எல்லாமே வந்து டீட்டெயிலாக சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரீலான்சிங்க்கும் பிஸ்னஸ்க்கும் என்ன வித்தியாசம்? ஃப்ரீலான்சிங்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து நான் தான் எனக்கு வந்து முதலாளி, நான் தான் தொழிலாளி. நான் நினைச்சா இப்போ அந்த ஒர்க்கை பண்ணலாம். நான் நினைச்சு சர்ச் பண்ணுவேன். ஃப்ரீலான்சிங் வெப்சைட்ஸ்லாம் நிறைய இருக்கு. அதெல்லாம் போய் நான் வந்து என்னோட இதை கோட் பண்ணுவேன். என்னோட பிரைஸ் வந்து நான் வந்து கோட் பண்ணுவேன். உங்களுக்கு அது ஓகேவா இருந்தா எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுவாங்க, டீல் க்ளோஸ் பண்ணுவோம். க்ளோஸ் பண்ணிட்டு என்னோட ஒர்க்கை நான் முடிச்சு கொடுத்துட்டேன்னா அதோட எனக்கும் அவங்களுக்கும் கட் ஆயிரும். தொடர்புன்றது வந்து கட் ஆயிரும். எனக்கும் அவங்களுக்கும் ஒரு இது கிடையாது, அக்ரிமெண்டோ எதுவும் கிடையாது. நானே டைம்லைன் ஃபிக்ஸ் பண்ணுவேன். சில நேரம் அவங்க டைம்லைன் கொடுப்பாங்க, அந்த டைம்லைனுக்குள்ள நம்ம பண்ற மாதிரி இருக்கும். என்னோட இது பொறுத்து, என்னோட ஒர்க் ஃப்ளோ பொறுத்து, என்னோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்து அவங்களோட ரிவ்யூஸ் மாறும், அவங்களோட ஃபீட்பேக்ஸ் மாறும். அவங்களோட வீடியோஸ் வந்து சப்போஸ் பிரைவேட் இல்ல பப்ளிக் தான் அவங்க சொல்லிட்டாங்கன்னா நான் என்னோட போர்ட்ஃபோலியோல ஆட் பண்ணிக்கலாம். அப்ப என்னோட இமேஜ் வந்து இன்னும் பெருசா. போர்ட்ஃபோலியோனா என்ன? போர்ட்ஃபோலியோனா என்னன்னு பாத்தீங்கன்னா சிம்பிளான டேர்ம்ஸ் முடிச்சுக்கலாம். இப்ப என்னோட ஒர்க்ஸ் எல்லாத்தையும் நான் ஒரே இடத்துல டிஸ்பிளே பண்ணி வச்சிருப்பேன். ஒரே இடத்துல என்னோட நான் எடிட் பண்ண வீடியோஸ் எல்லாத்தையும் நான் போட்டிருப்பேன். இப்ப என்னை வந்து ஒருத்தவங்க ஹையர் பண்றாங்க, நான் வந்து ஒவ்வொரு இடத்தையும் போய் சொல்ல முடியாது. அவங்க என்னோட ஒர்க்கை வந்து விஷுவலா பாக்குறதுக்கு அந்த போர்ட்ஃபோலியோன்றது வந்து யூஸ் ஆகும். இப்ப ஃப்ரீலான்சிங்க்கும் பிசினஸ்க்கும் இருக்கிற வித்தியாசத்துல ஏன் நம்ம வந்து ஃப்ரீலான்சிங் சூஸ் பண்ண பிசினஸ் விட? அஸ் அ ஸ்டூடெண்டா நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீலான்சிங் வந்து பெட்டர் வே. ஏன்னா பாத்தீங்கன்னா எனக்கு வந்து சடனா வந்து எதுவா வேணாலும் இருக்கலாம், எக்ஸாம்ஸா இருக்கலாம், ஸ்டடி மெட்டீரியல்ஸா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் ஒரு ஜோனுக்குள்ள நம்ம வந்து அடங்கிடும். காலேஜ்ன்ற ஜோனுக்குள்ள, காலேஜ் ஸ்கூல் அந்த மாதிரி நம்ம வந்து காலேஜ்ன்ற ஜோனுக்குள்ள அடங்கிடும். அப்படின்றப்ப டைமிங் வந்து நம்ம ஒதுக்குறத பொறுத்து தான். ஆனா காமனான மைண்ட் செட்ல டைமிங் வந்து ஸ்டடீஸ் மட்டும் தான் நம்ம ஒதுக்குவோம். அப்படின்றப்ப நான் ஒரு 2 to 3 hours ஒதுக்குறேன். அதுக்குள்ள நான் ஏதாவது கரெக்டா பண்ணணும்னா நான் வந்து ஃப்ரீலான்சிங் சூஸ் பண்ணுவேன். இப்ப எனக்கு வந்து எடிட்டிங் தெரியுமா, அந்த 2 to 3 hours குள்ள நான் ஒரு கிளையண்டோட ஒர்க்கை முடிச்சு கொடுத்துருவேன். ஃபர்ஸ்ட் ஃப்ரீலான்சிங்ல என்னென்ன டைப் ஆஃப் ஃப்ரீலான்சிங் இருக்கு? நீங்க ஆன்லைன்ல ப்ரொவைட் பண்ணக்கூடிய எந்த வித ஸ்கில்லா இருந்தாலும் ஃப்ரீலான்சிங்ல மணியா கன்வெர்ட் பண்ணலாம். இது எக்ஸாம்பிள் ஏதாவது சொல்ல முடியுமா? இப்ப எடிட்டிங் நீ பண்ற, எடிட்டிங் இல்லாம என்னென்ன விஷயங்கள்லாம் ஃப்ரீலான்சிங்? எடிட்டிங் இல்லாம ஸ்கிரிப்ட் ரைட்டிங் இருக்கு. ஸ்கிரிப்ட் ரைட்டிங், கண்டென்ட் கிரியேஷன் பண்றவங்க ஸ்கிரிப்ட் ரைட்டிங், கண்டென்ட் கிரியேஷன் பண்றவங்களுக்கு ஸ்கிரிப்ட் ரைட்டிங் இருக்கு. இந்த மாதிரி நீங்க வந்து மீடியா எந்த வித தொழிலா இருந்தாலும் அது ஆன்லைன்ல உங்களால ப்ரொவைட் பண்ண முடியும்னா அது கண்டிப்பா ஃப்ரீலான்சிங் பண்ணணும். இப்ப நீ ஒரு காலேஜ் ஸ்டூடெண்டா இருக்கியா, இப்போ மணிக்கு போயிட்டு ஒரு 4:30 மணிக்கு காலேஜ் வர, சோ உன்னால எவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணி உன்னோட டெய்லி ரொட்டீனை தவிர்த்துட்டு சோ இந்த விஷயத்த மட்டும் உன்னால ஃபோக்கஸ் பண்ண முடியும்? அதாவது உன்னோட ஸ்டடீஸையோ உன்னோட மற்ற விஷயத்த பாதிக்காம நான் இதுக்கு மட்டும் ஸ்பெண்ட் பண்றேன், என்னால வந்து இவ்வளவு நேரம் ஃப்ரீயா ஸ்பெண்ட் பண்ண முடியும், சோ என்னோட மற்ற விஷயத்த அஃபெக்ட் பண்ணாம நான் இது பண்ணுவேன்னா இவ்வளவு நேரம்? இப்போ வந்து ஆக்சுவலா சொன்ன மாதிரி நமக்கு காலையில வந்து டைம் இருக்காது. நம்ம போயிட்டு காலேஜ் முடிச்சுட்டு ஒரு 4:30க்கு வந்து காமனான ஒரு டாபிக்ல 4:30க்கு முடியுதுன்னு வச்சுக்கோம். நம்ம வந்து ஃப்ரீ ஆயிட்டு எல்லாம் செட்டில் ஆகிறதுக்கு 6 o'clock ஆயிரும். 6 o'clockல இருந்து
கண்டிப்பா 8 வரையும் எல்லாருமே சும்மா தான் இருப்பாங்க. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் 6 to 8 கண்டிப்பா சும்மா தான் இருப்பாங்க. அந்த 2 ஹவர்ஸ்ல நான் நினைச்சா ஃப்ரீலான்சிங் ப்ரொவைட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் உள்ளது வந்து நம்மளோட ஸ்டடி டைம். சில பேர் வந்து 6 to 8 வந்து எனக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்கு, அதுக்கப்புறம் ஃப்ரீயா தான் இருப்பாங்க. அந்த 2 ஹவர்ஸ் நீங்க ஸ்பெண்ட் பண்ணலாம். அப்ப நம்மளோட ஃப்ரீ டைம்ல ஃப்ரீலான்சிங் பண்ணலாம். இப்போ நான் வந்து ஒரு ஸ்டூடெண்ட், எனக்கு வந்து 0 நாலேஜ் ஃப்ரீலான்சிங்ல உண்மையுமே எனக்கு சுத்தமா நாலேஜ் இல்ல. ஸோ நான் வந்து ஒரு ஸ்டூடெண்டா என்னோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி நான் வந்து அதை மணியா மாத்தணும், என்னோட ஃப்ரீ டைமை நான் மணியா மாத்தணும் அப்படின்னா எனக்கு என்ன சஜஸ்ட் பண்ணுவேன், நான் எப்படி அதை இம்ப்ரூவ் இப்போ வந்து உங்களை எடுத்துக்கிட்டோம்னா எடிட்டிங் உங்களுக்கு வந்து பேசிக்ஸ் வந்து தெரியும். ஃப்ரீலான்சிங்ன்றதை தாண்டி எல்லாருக்குமே எல்லா விஷயமே கரெக்டா தெரிஞ்சிடாது. இப்ப ஸ்டார்டிங்ல வந்து இப்போ எடிட்டிங் சொல்றோம், இப்போ எடிட்டிங்லேயே அவங்களுக்கு ஒரு யோசனை இல்லையா, ஐயோ இந்த மாதிரி எடிட்டிங் இருக்கணுமா, இல்லை இந்த ஃப்ரீலான்சிங் இந்த எடிட்டிங் போதுமா. ஸோ அப்படி அவங்களோட எடிட்டிங் ஸ்கில் அவங்க எப்படி டிஃபைன் பண்ணி அவங்க ஃப்ரீலான்சிங்குள்ள வருது. இப்போ என்னன்னா சில பேருக்கு வந்து நார்மல் எடிட் பண்ண தெரியும். ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கு இந்த மாதிரி எடிட்டிங் பேஸ் வரும். ஸோ என்னென்ன மாதிரி எடிட்டிங் இருந்தா எலிஜிபிளா நீ யோசிக்கிற? அது வந்து உங்களோட டேஸ்ட் பொறுத்து தான். நீங்க வந்து ஒரு இதை சூஸ் பண்ணிக்கோங்க. அட்வர்டைஸ்மெண்டா ஃப்ரீலான்சிங் பொறுத்த அளவுக்கு அதை சூஸ் பண்ணிக்கோங்க. பிசினஸ்ல வரும்போது அது டோட்டலா சேஞ்ச் ஆகும். ஃப்ரீலான்சிங் பொறுத்த அளவுக்கு எடிட்டிங்ல வந்து அட்வர்டைஸ்மெண்ட் எடிட்டிங் இருக்கு, மூவி எடிட்டிங் இருக்கு, ஷார்ட் ஃபார்ம் எடிட்டிங் இருக்கு, இந்த மாதிரி இருக்கு, நிறைய ஃபார்ம்ஸ் இருக்கு. இதுல வந்து பேசிக்கா வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட் ஃபார்ம் நீங்க கத்துக்கலாம், அட்வர்டைஸ்மெண்ட். இது ரெண்டும் வந்து காமனா எல்லாருக்கும் தேவைப்படக்கூடிய ஒண்ணு. இன்ஸ்டாகிராம் ஷார்ட் ஃபார்ம் கண்டென்ட்னா ரீல்ஸ் ஷார்ட்ஸ் இதெல்லாம் சொல்லுவோம். எடிட்டிங்கை பொறுத்த வரைக்கும் பேசிக்ஸ் டு ப்ரொஃபஷனல் நம்ம வந்து போகணும்னா கண்டிப்பா ப்ராஜெக்ட்ஸ்ல வந்து ஒர்க் பண்ணாதான் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ண முடியும். அந்த ஒர்க் ஃப்ளோ வந்து எக்ஸ்பீரியன்ஸ் மூலமா மட்டும்தான் வரும். ஏன்னா நம்ம வந்து தியரிட்டிக்கலா படிச்சிட்டோம், என்னென்ன டூல்ஸ் எப்படி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு கத்துக்கிட்டோம்னா அது வந்து நம்ம ஒர்க் பண்றதுக்கு மட்டும்தான் தெரியும். ஒர்க் பண்ணி பார்த்தாதான் அதுல உள்ள எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் ஆகும். அப்படின்றப்ப ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து பண்ணணும். இப்ப நீங்க சப்போஸ் ஃப்ரீலான்சரா இருக்கீங்க, உங்க ப்ரொஃபைல் வந்து ரொம்ப லோவா இருக்குன்னா உங்களை சுத்தி வேற உள்ள சர்க்கிள்லயே பாருங்க, யாருக்காவது கண்டிப்பா எடிட்டிங் தேவைப்படும். அப்படி உள்ளவங்ககிட்ட நீங்க வந்து ஃப்ரீயா எடிட்டிங் ப்ரொவைட் பண்ணுங்க, தப்பே கிடையாது. ஏன்னா அது நமக்கு தான் லாபம். இப்ப சப்போஸ் 1 or 2 minutes வீடியோ தான் நான் எடிட் பண்ணி கொடுத்துட்டேன்னா அதை நான் என் போர்ட்ஃபோலியோல ஆட் பண்ணிக்கலாம், என்னோட ப்ரொஃபைல் வந்து கூடும். அந்த 1 or 2 minutes நான் எதுக்கு காசு இல்லாம நான் பண்ணணும்னு யோசிச்சேன்னா கடைசி வரையும் 0 பொசிஷன் தான். இப்ப நீங்களே ஒரு பிசினஸ் மேன், நீங்க வந்து ஒரு வீடியோ வந்து எடிட் பண்ணணும், நான் வந்து உங்களை அப்ரோச் பண்றேன். எனக்கு வந்து போர்ட்ஃபோலியோ கிடையாது, நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது, என் எடிட்டிங் எப்படி இருக்குன்னு தெரியாது. நீங்க என்னை நம்பி கொடுத்து சப்போஸ் நான் ஸ்பாயில் பண்ணிட்டேன்னா அந்த டைம் உங்களுக்கு வேஸ்ட். ஏன்னா சப்போஸ் ஒரு ப்ரொஃபஷனல்கிட்ட நீங்க கொடுத்துருந்தீங்கன்னா அதை விட ஃபாஸ்டர் டைம்ல பெட்டர் குவாலிட்டியில பண்ணி கொடுத்துருவாங்க. அப்புறம் ஃப்ரீலான்சிங் போது இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும். பிரச்சனைன்னு சொல்ல முடியாது, போர்ட்ஃபோலியோ வந்து ரொம்ப முக்கியம். அதாவது நம்மளோட பயோ. ஓகே, இப்போ ஒரு ஃப்ரீலான்சிங்க நான் எப்படி ஆரம்பிக்கிறது? ஃப்ரீலான்சிங் வெப்சைட்ஸ் வந்து நிறைய இருக்கு ஆன்லைன்ல. அதுல போய் கண்டிப்பா வந்து சும்மா ரெஜிஸ்டர் பண்ணுவீங்க, உடனே எதிர்பார்க்காதீங்க. அந்த மாதிரி வெப்சைட்ல நம்ம வெப்சைட்ஸ் இருக்கும். உங்க ப்ரொஃபைல நீங்க அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா போதும், அது லைஃப் லாங் அங்கேயே தான் இருக்கும். என்ன வெப்சைட் அந்த மாதிரி ஏதாவது? நிறைய வெப்சைட் இருக்கு. அப்வொர்க், ஃப்ரீலான்சர், ஃபைவர், இந்த மாதிரி நிறைய ஃப்ரீலான்சிங் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு. ஆக்சுவலா ஃப்ரீலான்சிங் வெப்சைட்ஸ் எப்படி ரன் ஆகும்னா கிளைண்ட்ஸையும் எடிட்டர்ஸையும் கனெக்ட் பண்ணுவாங்க. அதுல நடுவில் எடிட்டர்ன்றது யாராலும் பேஸ் பண்ணலாம். நானும் ஒரு எடிட்டர் தான், நீங்களும் ஒரு எடிட்டர் தான். அந்த கம்பெனியை பொறுத்தளவுக்கு நம்ம எடிட்டர்ஸ், நமக்கு வந்து ஒர்க் கொடுக்குறவங்க வந்து கிளைண்ட்ஸ். ஓகே, இது ரெண்டு பேர்த்தையும் எந்த வித அக்ரிமெண்ட்டும் இல்லாம கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு இடம் தான் ஃப்ரீலான்சிங் வெப்சைட்ஸ் சொல்லலாம். இது வந்து பேசிக்கான ஒரு ஓவர்வியூ தான், இன்னும் உள்ள போனா நிறைய இருக்கும். ஓகே ஓகே. இப்போ எனக்கு ஒரு ட்ரஸ்டபிளான ஒரு வெப்சைட் இருந்துச்சு. சோ இதெல்லாம் நான் வந்து எப்படி என்னோட கரியரை பில்ட் பண்றது? ஒண்ணு, நீங்க ஃப்ரீலான்சிங் பண்றீங்கன்னா நீங்க டைரக்டா போய் அப்ரோச் பண்ணலாம். இந்த மாதிரி ஃப்ரீலான்சிங் வெப்சைட்ஸ் இல்லாம டைரக்டா போய் ஒரு கிளையண்ட்டை வந்து அப்ரோச் பண்ணி நீங்க வந்து செஞ்சு கொடுக்கலாம். அதுக்கு பேரும் ஃப்ரீலான்சிங் தான். இந்த மாதிரி வெப்சைட்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் யோசிக்காம ரெஜிஸ்டர் பண்ணிருங்க, உங்க ப்ரொஃபைல் வந்து கிரியேட் பண்ணிருங்க. இப்போ இந்த ப்ரொஃபைல் கிரியேட் பண்ண ஏதாவது மணி அந்த மாதிரி ஏதாவது? மோஸ்ட் ஆஃப் த ஃப்ரீலான்சிங் வெப்சைட்ஸ்ல வந்து மணி வந்து கேட்க மாட்டாங்க. சில இதெல்லாம் இருக்கும், இந்த மாதிரி ஸ்டார்ஸ்ன்னு வச்சிருப்பாங்க, சில பாயிண்ட்ஸ் இருக்கும். இத்தனை பாயிண்ட்ஸ் உள்ள எடிட்டர்னா இப்போ அது வந்து உங்களுக்கு ஒரு ப்ரொஃபைல் மாதிரி. உங்களுக்கு ஒரு 250 பாயிண்ட்ஸ் இருக்குன்னு வைங்களேன், அது வந்து உங்களோட ப்ரொஃபஷனலிசம் வந்து காட்டும். ஒன்ஸ் நீங்க ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா லைஃப் லாங் அது வந்து அந்த வெப்சைட்ல தான் இருக்க போகுது. இன்னைக்கு இல்லாட்டினாலும் என்னைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு வந்து மெயில் வரலாம்,
இந்த மாதிரி ஜஸ்ட் ஸ்க்ரால் பண்ணிருக்கும் போது உங்க ப்ரொஃபைல் பிடிச்சி யாராவது ஒருத்தர் கொடுக்கலாம்ல, அவங்களோட டேஸ்ட் உங்களோட டேஸ்டும் ஒத்து போய் அவங்க வந்து உங்களை அப்ரோச் பண்ணலாம். அந்த மாதிரி இருக்கு. ஒண்ணுமே இல்லாத மாதிரி இருக்கிறதுக்கு ஜஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சா சப்போஸ் 1 or 2 ப்ராஜெக்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஓகே கைஸ், இப்போ வந்து ஃப்ரீலான்சிங்னா என்ன அண்ட் இதை வந்து எப்படிலாம் பண்ணலான்றது ஓரளவுக்கு உங்களுக்கு சொல்லியிருப்பான். அண்ட் இது இன்னும் டீட்டெயிலாக வேணும்னாலும் நீங்க சொல்லுங்க, நான் அடுத்த வீடியோல போடலாம். இப்போ நான் வந்து ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட். இப்போ எனக்கு வந்து இந்த மாதிரி ஃப்ரீலான்சிங்ன்ற ஒரு விஷயம்லாம் தெரியாது. இப்போ நான் வந்து மணி ஏர்ன் பண்ணோம் அப்படின்னா வந்து இந்த மாதிரி கேட்டரிங்கு, அப்புறம் இந்த மாதிரி ஏதாவது ஹெல்ப்பர் ஒர்க்கு இந்த மாதிரி போவேன். இது வந்து எப்படின்னா 1 day ஃபுல்லா நாங்கள் ஒர்க் பண்ணுவோம். அண்ட் எங்களுக்கு கொடுக்குற சேலரி பார்த்தீங்கன்னா வந்து 300 to 400 அவ்வளோதான் இருக்குமே. ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கும்போது நான் ஒரு நாள் ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணுற விஷயத்த 1 மணி நேரத்துலேயே வந்து அதை ஏர்ன் பண்ணுறது தான் ஃப்ரீலான்சிங். ஸோ இதை தான் நான் சொல்ல வரான். நம்ம டைமை வந்து எப்படி மணியாக மாற்றுன்ற ஒரு விஷயத்த தான் இவன் வந்து ஃப்ரீலான்சிங்காக சொல்ல வரான். அண்ட் இப்போ வந்து இவனோட ஃப்ளைஅவுட்ன்ற கம்பெனியை அவன் எப்படி ஆரம்பிச்சான் அண்ட் அது எப்படிலாம் போச்சு அண்ட் இதில் என்ன ஸ்ட்ரகிள்ஸ் வந்துச்சுன்றதை நம்ம பார்க்கலாம். இவனோட ஜேர்னி நம்ம பார்ப்போம். ஏன்னா இதுல இருந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு லேர்னிங் கிடைக்கும் அண்ட் இதை வச்சு நீங்க வந்து ஒரு ஃப்ரீலான்சிங் ஆரம்பிக்கலாம். ஸோ இப்போ ஃப்ளைஅவுட் நீ எப்படி ஆரம்பிச்ச, உனக்கு வந்து ஃப்ளைஅவுட் என்ன ஐடியா இருந்துச்சு, நீ எப்படி ஆரம்பிச்ச, அவனோட ஜேர்னியை சொல்லு. ஆக்சுவலா நாங்க வந்து ஸ்டார்டிங்ல வந்து ஃப்ளை அவுட்ன்றது வந்து கிடையவே கிடையாது. நாங்க இதுக்கு முன்னாடி இ ஸ்போர்ட்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணலாம், டோர்னமெண்ட்ஸ் கண்டக்ட் பண்ணலாம்ன்ற மாதிரி தான் இருந்துச்சு. இ ஸ்போர்ட்ஸ்னா எப்படி, என்னது இ ஸ்போர்ட்ஸ்னா? நம்ம கேம்ஸ் இருக்குது, ஆன்லைன் கேம்ஸ், ஃப்ரீ ஃபயர், பப்ஜி இந்த மாதிரி உள்ளதுல டோர்னமெண்ட் நாங்க கண்டக்ட் பண்ணுவோம். வின்னருக்கு வந்து பிரைஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம். இது வந்து வேர்ல்டு வைடா நிறைய இடத்துல பண்ணிட்டு இருக்காங்க, ப்ரொஃபஷனலா பண்றாங்க, நிறைய பெரிய பெரிய ஆர்கனைசேஷன்ஸ் இருக்கு. நாங்க வரும்போது எங்களுக்கு அந்த இதுல பார்த்த ஸ்ட்ரகிள் என்னன்னா, மேனேஜ் பண்றதுக்கு டீம் கிடையாது. அடுத்து ஓகே, இப்போ இதுல வந்து லாபம் எப்படி? இப்ப நீங்க வந்து கேம் ஆர்கனைஸ் பண்றீங்கன்னா இது எப்படி என்ட்ரி ஃபீஸ்ல லாபம் இது பண்ணீங்களா இல்ல இந்த இ ஸ்போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் லாபம்ன்றது வந்து என்ட்ரி ஃபீல தான் வரும். இப்ப நான் ஒரு 100 rupees கோட் பண்ணிட்டேன், 10 rupees என்ட்ரி வச்சு 100 rupees வந்து பிரைஸ் மணி கோட் பண்ணிட்டேன். இப்ப எனக்கு 10 members வந்தாங்கன்னா எனக்கு அந்த ஃபுல்ஃபில் ஆயிரும். எனக்கு லாஸும் கிடையாது, கெயினும் கிடையாது. ஆனா பிராண்டிங் நான் பண்ணிக்கலாம்ல. அதுக்கு மேலனா நான் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணணும். ஒரு 10 members 20 members மாத்தணும். அப்படின்னா அந்த இன்னொரு 100 வந்து எனக்கு லாபம். அடுத்து இது வந்து டோட்டல் ஃபிளாப்னு தான் சொல்லணும். எங்களுக்கு அதை பத்தி ஒரு ஐடியாவே கிடையாது, எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, எதுவுமே இல்லை. 11th 12th வந்து ஸ்டார்ட் பண்ண ஜர்னி தான் ஃப்ளை அவுட். அப்ப வந்து ஃப்ளை அவுட்ன்ற பேர் கிடையாது. இப்போ வந்து ஒரு நேமே இல்லாம சும்மா ஒரு எடிட்டிங் தெரியும், அதை வந்து மணியா கன்வெர்ட் பண்ணணும்ன்றதுதான் நமக்கு இருந்த ஒரு ஏதோ ஒண்ணு மணி கிரியேட் பண்ணி. அப்ப வந்து நிறைய யூடியூப் சேனல்ஸ் ரெஃபர் பண்ணி ரொம்ப நாள் கழிச்சு தெரிய வந்தது ஃப்ரீலான்சிங் ஒண்ணு இருக்குன்னு எனக்கு வந்து தெரிய வந்துச்சு. நான் வந்து டைரக்டா கிளைண்ட் பேசி அந்த மாதிரி எடுத்த ப்ராஜெக்ட்ஸ் தான் 1 or 2 இருக்கும். எப்படின்னா ஃப்ரெண்ட் இருப்பாங்க, ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட், அவங்களோட ஃப்ரெண்ட், இந்த மாதிரி உங்க சர்க்கிள் எடிட்டிங் பண்ணி கொடுத்துட்டுனா அவங்க ரெஃபர் பண்ணுவாங்க. ஆமா, இப்ப என்னோட கிளாஸ்ல ஒரு 50 பேர் இருக்காங்கன்னா, இப்ப நான் ஒருத்தனுக்கு பண்ணி கொடுத்துட்டேன்னா இன்னொருத்தனுக்கு தேவைப்படும் மாதிரி என் பேரை ரெஃபர் பண்ணுவான். இவன்கிட்ட கூட இவன் நல்லா பண்ணி கொடுப்பான். அவன்கிட்ட சொன்னா அந்த கிளாஸ் ரூம் ஃபர்ஸ்ட் நான் ஃபில் அப் பண்ண பார்க்கணும், எடிட்டிங் தான் வேணாம் அப்படின்ற மாதிரி நான் கொண்டு வர பார்க்கணும். அந்த ஸ்பேஸை நான் கெயின் பண்ணிட்டேன்னா அடுத்து நான் மூவ் பண்றது வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அடுத்து என்ன பண்ணனா 12th ஸ்டார்ட் பண்ணிட்டோம். 12th ஸ்டார்ட் பண்ணி சோ 11th ல இருந்து அவனோட ஃப்ரீலான்ஸ். ஆமா, 11th ல வந்து நான் ஆக்சுவலா 10th ல இருந்து எடிட்டிங் வந்து ஓரளவுக்கு கத்துக்க ஆரம்பிச்சிட்டேன். 11th ல தான் மணியா மாத்தினது. ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் எவ்வளவுனா 100 rupees நினைக்கிறேன். 100 rupees எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. கேரளால இருந்து ஒரு கிளைண்ட் வந்து கேட்டிருந்தாங்க 100 rupees. இல்ல அந்த எப்படி ரீச் பண்ணாங்க கேரளால இருக்கவங்க? ஃப்ரெண்ட்ஸோட ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி எதிர்பாராத நேரத்துல தான் வரும். கால் வந்துச்சு, பேசினா இந்த மாதிரி இருந்தாங்க. சரி எப்படி எனக்கு தெரியும் கேட்டப்ப அது வந்து ஆக்சுவலா ஒரு கிளைண்ட்ல கேட்க கூடாத விஷயம், எப்படி எனக்கு வந்து உங்களுக்கு தெரியும்ன்றது. ஆனா நான் கேட்டேன், அப்போ உள்ள மைண்ட் செட் அவ்வளவுதான். இந்த மாதிரி ரெஃபர் பண்ணாங்கன்னாங்க. ஓகே, ப்ராஜெக்ட் முடிச்சு கொடுத்தோம், ப்ராஜெக்ட் க்ளோஸ் பண்ணோம். 100 rupees என்னோட ஃபர்ஸ்ட் பேமெண்ட். அது என்ன மாதிரி ஷார்ட் வீடியோவா இல்ல ஷார்ட் வீடியோ தான், 1 minute ஷார்ட் வீடியோ. 100 rupees கொடுத்தாங்க. ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சோம். ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்ன்றது வந்து ரொம்பவே முக்கியமான விஷயம். என்னைக்குமே வந்து வேஸ்ட் ஆகுது. நாலேஜ் கெயின் பண்ணிக்கிறோம், அதை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணாட்டினாலும் அது எனக்கு நாலேஜ் தான். ஸோ R&D வந்து நிறைய பண்ணேன். 12th வரையுமே ஃபுல்லா R&D தான் பண்ணிட்டு இருக்கோம். 12th பப்ளிக் முடிஞ்சதுக்கு அப்புறம்
6 மாசம் லீவு, ஏதாவது உருப்படியா பண்ணணும். அட்லீஸ்ட் ஒரு 3-4 கிளைண்டாவது நம்ம பாத்துக்கணும். திரும்ப வந்து எடிட்டிங் சைடு வந்துட்டேன். ஏன்னா R&D பண்ணியாச்சு, எல்லாமே ரொம்ப வந்து வாஸ்டா இருந்துச்சு. போனா மாட்டிக்கோமோன்னு ஒரு பயம் இருந்துச்சு. ஸ்கூல் பையனுக்கு இருக்கிற மென்டாலிட்டி தான், மாட்டிக்கோன்னு தோணுச்சு. அதே மாதிரி எங்க வீட்டுல வந்து ஸ்டார்டிங்ல வந்து என்னைய விடலாம். ஆக்சுவலா எல்லார் வீட்லயும் இருக்கிற ஒரு இதுதானே, எங்கேயாவது போய் பையன் மாட்டிக்குவான், இவனை வந்து அப்படி விட்டோன்னா. இந்த ஒரு தியரி இருக்கு என்னன்னா, இப்ப இருக்க ஜெனரேஷன்ல அந்த ரம்மி சர்க்கிள் இருக்கு இல்லையா, இந்த ரம்மி சர்க்கிள் நிறைய பேர் விளையாட ஆரம்பிச்சிட்டானுங்க. இப்ப நம்ம மணின்ற ஒரு விஷயம் நம்ம இதை எடுத்துட்டு போனாலே எங்க வந்து கேம்ல காசை போட்டு அழிக்கிறானோ இல்ல வந்து ரம்மி சர்க்கிளை போட்டு அழிக்கிறானோ, இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்கு. ஸோ இதனாலே வந்து இந்த மாதிரி இவனை மாதிரி கிரியேட்டர்ஸ்க்கு கொஞ்சம் பிரச்சனை. ஃபைனலைஸ் ஆயிருச்சு. இந்த கடைசி 2 மாசம் தான் வந்து சரி இதை ஒரு பிராண்டா கிரியேட் பண்ணிடுவோம். எனக்கு என்ன தோணுச்சுன்னா, எடிட்டிங் வந்து நிறைய பாக்குறோம், ஃப்ரீலான்சிங் வெப்சைட்ஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா என்ன மாதிரி ஒரு எடிட்டர் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நான் வந்து ஈஸியா போய் ஃப்ரீலான்சிங்ல என்னால கோட் பண்ணிக்க முடியாது. ஏன்னா என்னோட போர்ட்ஃபோலியோ கம்மியா இருக்கும்போது அதை வந்து எடுத்துக்க மாட்டேன். அதே மாதிரி என்னோட போர்ட்ஃபோலியோ நல்லா இருந்தாலுமே அதுல வந்து நான் செலக்ட் ஆகுறது வந்து டை சுருட்டி போடுற மாதிரிதான். இதே இது நான் ஒரு ஏஜென்சி மாதிரி இருந்துச்சுன்னு வைங்களேன். இப்போ ஒரு ஏஜென்சி இருக்கு, நான் போய் அவங்ககிட்ட வந்து ஜாயின் பண்ணிட்டேன், போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணி என்னோட ஸ்கில்ஸ் எல்லாம் ஷோ பண்ணி நான் வந்து ஜாயின் பண்ணிட்டேன். இப்ப அந்த ஏஜென்சில தான் நான் ஒரு ஃப்ரீலான்சர் தான். ஆனா என்னோட இது வந்து அந்த ஏஜென்சி கூட இருக்கும், டச்ல இருக்கும். எனக்கு அக்ரிமெண்ட்டும் இங்க வந்து அக்ரிமெண்ட்டும் எதுவும் கிடையாது. ஆனா அந்த ஏஜென்சி இருக்கு எதுக்குன்னா, கிளைண்ட்ஸுக்குமே நிறைய பேத்துக்கு திணறுவாங்க, எந்த எடிட்டரை சூஸ் பண்றது தெரியாது. இப்ப நீங்க ஒரு கிளைண்டா இருந்தீங்கன்னு உங்க மைண்ட் செட் இருக்குன்னா, என் வீடியோ நல்லா பண்றதுக்கு ஒரு எடிட்டர் வேணும், நான் கொடுத்த பேருக்கு வந்து ஒர்த்தா இருக்கணும், ட்ரஸ்டபிளா இருக்கணும். இந்த பிளாட்ஃபார்ம்னா இங்க வந்து வெரிஃபைட் எடிட்டர்ஸ் தான் இருப்பாங்க, கொஞ்சம் ஸ்கில்ட் எடிட்டர்ஸ் தான் இருப்பாங்கன்ற மாதிரி ஒண்ணு கிரியேட் பண்ணிருக்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சரி நம்ம வந்து ஒரு ஏஜென்சி மாடலா இது வந்து கிரியேட் பண்ணலாம். நிறைய மாடல்ஸ் இருக்கு, B2B B2C. சில இது வந்து லீகல் கிடையாது, சில மாடல்ஸ் வந்து சிலது ரன் ஆச்சு, இப்ப வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு, நிறைய பேருக்கு தெரியும். B2Bயும் B2Cயும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். B2Bனா பிசினஸ் டு பிசினஸ்னு சொல்லுவாங்க. இப்ப நான் வந்து ஒரு பிசினஸ்ல இருந்து பிசினஸ் பண்றவங்க கிட்ட இருந்து வாங்கி இன்னொரு பிசினஸ் பண்றவங்க கிட்ட கொடுக்கறது, கைமாத்திர வேலை மாதிரி. ஆக்சுவலா அது கைமாத்திர வேலைன்னு சொல்ல முடியாது, ஆனா காமன் பெர்ஸ்பெக்டிவ்ல கைமாத்திர வேலைன்னு வச்சுக்கலாம். அதுதான் வந்து காமனா பார்த்தோம்னா B2B. இதுல வந்து எனக்கு வந்து கமிஷன் பேஸ்ட் இது கிடைக்கும். ஏஜென்சில பாத்தீங்கன்னா B2Bனா நீங்க ஒரு இண்டிவிஜுவலாவே பண்ணலாம். இப்ப ஒரு கடை இருக்கு, இன்னொரு கடை இருக்கு, ரெண்டுத்துக்கும் நடுவுல குட்ஸ் சப்ளை பண்றீங்க. இது ஒரு பிசினஸ், இது ஒரு பிசினஸ். நடுவுல நீங்க இண்டிவிஜுவலாவே இருக்கலாம், உங்களுக்கு வந்து ஒரு பிராண்ட் ஐடென்டிட்டி தேவை எதுவுமே இல்லை. B2B பண்ணும்போது நீங்க இங்க வாங்கி இங்க கொடுத்துடலாம், 2 கடையிலையும் கமிஷன் வாங்கிக்கலாம், அவ்வளவுதான். இப்ப ஏஜென்சின்னு வந்தீங்கன்னா பிராண்டிங் இருக்கு, அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணும், உங்களோட பிராண்டோட வேல்யூ வந்து கூட்டணும், ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து அதிகம் ஒரு ஏஜென்சி நடத்தும் போது. ஏன்னா அங்க என்ன தப்பு நடந்தாலும் ஏஜென்சி மேலதான் எனக்கு ரிட்டர்ன் ஆகும். கிளைண்ட் சைடு ஒரு தப்பு நடந்தாலும் சரி, எடிட்டர் சைடு ஒரு தப்பு நடந்தாலும் சரி, சப்போஸ் உள்ள ஏதாவது ஒரு பல்கரா ஏதோ ஒரு நடந்துருச்சுன்னா ஏஜென்சி தான் கடைசியில பொறுப்பேற்றுக்கணும் நாங்க. அப்படின்றப்ப ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து ஹையா இருக்கும். ஏஜென்சி மாடல் வந்து பண்ணலாம்னு முடிவு பண்ணுறோம். ஏஜென்சி மாடல்னா எப்படின்னா, நான் ஒரு பிராண்டு அதே ஒர்க்கை தான் பண்ணுவேன், ஆனா ஒரு பிராண்டு கீழே இருந்து பண்ணுவேன். இப்ப பிராண்ட்னா ஒரு ட்ரஸ்ட் இருக்கும், இவன் எங்கேயும் ஓடிட மாட்டான். பிராண்ட் இருக்கு, நான் நாளைக்கு போனோம்னா அந்த பிராண்ட் வழியா கேட்டுக்கலாம் அப்படின்றப்ப சரி ஏஜென்சி மாடலா எடுத்து பண்ணுவோம் அப்படின்னு. அடுத்து ஒர்க்கு வந்து ஃப்ரீலான்சர் வந்து டிபெண்ட் பண்ணி இல்லாம பேக்கப்புக்கு எனக்குன்னு ஒரு டீம் இருக்கும். இப்போ சப்போஸ் ஃப்ரீலான்சர் கவுத்துட்டாங்கனாலும் என் டீம்கிட்ட கொடுத்து சரி பண்ணி நான் கொடுத்துடலாம். அப்பனா ஃபர்ஸ்ட் என்னோட டீம் நான் வந்து பில்ட் பண்ணலாம். ஃப்ரெண்ட் சர்க்கிள் மூலமா கிடைச்சதுதான் அந்த டீமுமே 2-3 பீப்புள் தான் இருப்பாங்க. அப்ப வந்து எனக்கு தெரிஞ்சவன்கிட்ட கொடுத்து நான் வந்து எடிட் பண்ணிக்கலாம். இப்ப நான் இருக்கேன், எனக்கு எடிட் பண்ண பிடிக்கல, எனக்கு தெரிஞ்சவன் எடிட் பண்றான், அவன்கிட்ட கொடுத்ததை மட்டும் எடிட் பண்ணி கொடுறான், நான் பே பண்றேன்றது எனக்கு கிடைக்கிறதுல ஒரு 30% நான் வச்சுட்டு மீதி 70% அவனுக்கு கொடுத்தேன்னா அவன் வந்து எனக்கு கண்டிப்பா எடிட் பண்ணி கொடுப்பான். SYS SOS அப்படின்னு நானே வந்து செக்ரிகேட் பண்ணேன். SYSனா செல் யுவர் ஸ்கில்ஸ் அப்படின்னு வந்து இது வந்து நானா கிரியேட் பண்ணது.
நான் வந்து என்னோட ஸ்கில்லை வந்து செல் பண்ணுவேன். அப்போ வந்து எனக்கு வந்து ஒர்க் ப்ரெஷர் ஜாஸ்தி. நான் வந்து நானே கிளைண்ட்ஸ் தேடணும். முக்கியமான பாயிண்ட். நானே வந்து கிளைண்ட் தேடணும், நானே வந்து ஒர்க் பண்ணணும், கடைசியில ப்ராஜெக்ட் க்ளோஸ் பண்ணி அவங்களுக்கு கொடுக்கணும், மொத்த பேமெண்ட் எனக்கு. SOSனா செல் அதர் ஸ்கில்ஸ். இப்ப நான் வந்து எனக்கு வந்து என்னாலலாம் அவ்வளவு ரெஸ்பான்சிபிலிட்டிலாம் எடுத்துக்க முடியாது, அவ்வளவு ரிப்ரெஷரும் என்னால தாங்க முடியாது. எனக்கு வந்து டைமும் இல்லை, உட்காந்து எல்லா ப்ராஜெக்டையும் என்னால ஒரு ஆளா பண்ண முடியாது. அப்படின்னா எனக்குன்னு ஒரு டீம் வச்சுக்கலாம். 4 எடிட்டர் அப்பாயின்மெண்ட்னா அவங்கள்ட்ட நான் கொடுத்துருக்கலாம், இங்க வாங்கி இந்தப்பா எடிட்டர் பண்ணி கொடுப்பா, நான் 70% தரேன், 30% கமிஷன்னா அக்செப்டன்ஸ் இருக்கிறவங்க கண்டிப்பா பண்ணி கொடுப்பாங்க. அப்ப நடுவில் உள்ள எனக்கு ஒர்க் ப்ரெஷர் கிடையாது, கமிஷன் வந்து எனக்கு ஆயிடும், ஆனா ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து அதிகம். 2 பேர்த்தையும் பிரிட்ஜ் பண்ணக்கூடிய பர்சன் நான் தான். இங்க ஒரு தப்பு நடந்தாலும் நான் என் தலைதான் என்னோட தலை தான் உருளும், அந்த பக்கம் இதுனால நான் தான் ரெஸ்பான்சிபிள். ஸோ இப்படி வந்து பார்க்கும்போது ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து ரொம்ப ஹை அந்த இதுல. அதுக்கப்புறம்னா முடிவு ஆயிருச்சு, பண்ணா இதான் பண்றோம், வேற பக்கம் போக கூடாது, ஒண்ணு பண்ணுவோம் இல்ல மொத்தமா ஷட் டவுன் பண்ணிடும் அப்படின்ற மைண்ட் செட் வந்தாச்சு. ஃப்ளை அவுட்ன்றது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தேடணும் என்னென்ன பேர் இருக்குன்னு. ஃப்ளை அவுட்ன்ற பேர்லயுமே நிறைய இருக்கு, ஆனா நாங்க வந்து இன்னும் சின்ன பிசினஸ் தான்றதுனால ஃபர்ஸ்ட் எப்படி ரெஜிஸ்டர் பண்றதுன்னு தெரியாது. சின்ன சின்ன ஸ்டார்ட் அப் ஓனர்ஸ் இவங்களுக்குலாம் இது வந்து யூஸ் ஆகும். உதயம் போர்ட்டல்னு சொல்லுவாங்க கவர்மெண்ட்ல, MSME அப்படின்னு சொல்லுவாங்க. MSMEனா சின்ன சின்ன ஸ்டார்ட் அப்ஸ், மைக்ரோ ஸ்டார்ட் அப்ஸ், அதுக்கெல்லாம் வந்து ஃப்ரீயா வந்து நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு ஸ்டார்ட் அப், எனக்கே ஃபண்டு இதெல்லாம் இருக்காது, ஆனா என்னோட வந்து ஒரு சின்ன பிராண்டிங் பண்ணிக்கணும், ரெஜிஸ்டர் பண்ணிடணும். எனக்கு வந்து சேஃப்டி முக்கியம். ஏன்னா என் பிராண்டை வேற ஒருத்தன் எடுத்து பண்ணிட்டானா நான் இதுக்கு முன்னாடியே ரெஜிஸ்டர் பண்றேன்றது காட்டுறதுக்கு அந்த உதயம் போர்ட்டல் உள்ள MSME சர்டிபிகேட் வந்து யூஸ் ஆகும். ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு, இப்ப எடிட்டிங் டீமும் இருக்கு. இப்ப நான் வந்து நம்பி ஃப்ரீலான்சரை ஃபர்ஸ்ட் கெயின் பண்ணணும். கிளைண்ட் வந்து இல்ல வெப்சைட்டுக்கு ஆல்டர்னேட்டிவா தான் நாங்க வந்தோம். ஓ ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து அவங்க வெப்சைட் ஆரம்பிச்சிட்டு நீங்களே ஒரு பிசினஸா அதை மாத்திட்டீங்க. ஓகே. இப்போ வந்து வெப்சைட் வந்து நீ வந்து போனோம்னா நான் இத்தனை பேர் இருக்காங்க, அவன் எப்படி என்ன செலக்ட் பண்ணுவான்னு தோணும். இப்போ என்னோட லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு 20 ஃப்ரீலான்சர் தான் மொத்தமாவே இருப்பாங்க. ரெஜிஸ்டர் பண்ணிக்குவோம், அடுத்து அவங்க லீவ் ஆக அடுத்தடுத்து ஜாயின் பண்ணிக்குவோம். அப்படின்னா எனக்கு 20 பேர் இருக்காங்க ஒர்க் பண்றதுக்கு. ஒருத்தர் போனாலும் ஒருத்தர் ஒர்க் முடிஞ்சிடும். சப்போஸ் எல்லாரும் போனாலும் என் டீம் இருக்கு, எனக்கு வந்து ஒர்க் முடிச்சு கொடுத்துருவாங்க, கிளைண்ட் வந்து சேஃப். அப்ப இந்த சைடை நான் வந்து ஃபர்ஸ்ட் பில்ட் பண்ணிட்டேன்னா கிளைண்ட் வந்து சேஃப் ஆயிடுவாங்க. என்னோட மோட்டோ என்னன்னா கிளைண்ட் வந்து சேஃபா இருக்கும். என் சைடு வந்து ஒர்க் வந்து ஃபிளா எதுவுமே இருக்கக்கூடாது. அடுத்து கொஞ்ச நாள் கேப் ஆச்சு, கிளைண்ட் யாருமே இல்லை. அடுத்து திரும்ப வந்து பாத்தீங்கன்னா சரி அட்வர்டைஸ்மெண்ட்ல நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணோம். மணி கிடையாது, சர்க்கிள் மூலியமா தான் அட்வர்டைஸ் பண்ணி ஆகணும்னு கொஞ்சம் அதை இது பண்ணோம். சர்க்கிள்ல உள்ளவங்களுக்கு தெரிஞ்சது, அது மூலியமா 1-2 ப்ராஜெக்ட்ஸ் வந்துச்சு. அது மூலியமா ஸ்கேல் ஆனதுதான் இப்போ உள்ள ஃப்ளை அவுட். இன்னமும் கெயின் ஆகிட்டே தான் இருக்கு. ஃப்ளை அவுட் டீம் வந்து இன்னும் பில்ட் பண்ணிட்டே தான் இருக்கோம். இன்னும் எங்க டீம் சைடு தான் கான்சென்ட்ரேட் பண்ணிருக்கோம். டீமை ஸ்ட்ராங் பண்ணிட்டு கிளைண்ட்ஸ் வந்து ரீச் அவுட் பண்ணோம்னா எங்களோட பிராண்ட் வந்து இன்னுமே நல்லா இருக்கும். டீம்ல ஜாயின் பண்ணோம்னா நாங்க வந்து அடுத்தடுத்து சொல்றோம், அதுக்காண்டிய ஒர்க்ஸ் வந்து ரெடி பண்ணிட்டு சொல்றோம். இந்த வீடியோ ப்ரொமோஷன்லாம் மல்லியாயோ நான் வந்து இப்படி ஒரு விஷயம் இருக்குன்றத வந்து நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். மேபி உங்களுக்கு யாருக்காவது யூஸ் ஆகும். ஆமா, நீங்க வந்து சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனி ஆரம்பிக்கிறீங்கன்னா டீமை ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராங் பண்ணிக்கோங்க. இதான் வந்து டோட்டல் இது லேஅவுட். இதோட முற்றுப்புள்ளியா இருக்கு. 3 புள்ளி போட்டு 2 இருக்கு. இப்போ நான் சொல்றேன், இவங்களுக்கு நான் ப்ரொமோஷன் பண்ணல, நான் என் சேனல்ல என்னைக்கும் ப்ரொமோஷன் பண்ண மாட்டேன். அதை மாதிரி யோசிச்சுக்கோங்க. இப்ப இவனோட ஜேர்னியை சொல்லிட்டான், இதுதான் ஃப்ளை அவுட் ஆரம்பிச்சது காரணம், இப்படிதான் ஃப்ளை அவுட் ஆரம்பிச்சேன்னு சொன்னான். அண்ட் இப்ப இவன் வந்து எவ்வளவு ஏர்ன் பண்ணிருக்க இது வரைக்கும்? நீ ஃப்ளை அவுட் ஆரம்பிச்சு அது வந்து வெளியே சொல்ல முடியாது. எவ்வளவு ஏர்ன் பண்றதுன்னு சொல்ல. ஏன் அப்படின்னா வந்து அவனோட பர்சனல் லைஃப் அஃபெக்ட் ஆகக்கூடாது. அண்ட் இதை பார்த்து வேற ஒருத்தவங்க இதே இன்ஸ்பிரேஷனா எடுத்து மொத்த டைம் இது ஸ்பெண்ட் பண்றாங்க. ஏன்னா எனக்கு வந்து அது R&D வந்து நான் பண்ணிருக்கேன். இதுல எவ்வளவு ஏர்ன் பண்ணலாம்னு சொல்லிட்டு என்ன நம்பி ஒருத்தர் ஆரம்பிச்சு அவன் இவனோட ஐடியாலஜி கரெக்டா இருக்கு. ஏன் அப்படின்னா இவன் கிட்டத்தட்ட 11th இருந்து இவனுடைய ஜேர்னி ஆரம்பிச்சிருக்கான். இப்ப காலேஜ் செகண்ட் இயர் வந்துட்டான். சோ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 3 வருஷம் வந்து இவன் இதுக்காக எஃபர்ட் போட்டதுனால இவன் நல்லா எனக்கு அதுல வந்து ஒரு பேசிக்கான நாலேஜ் வந்து எனக்கு கெயின் ஆயிடுச்சு. சோ அந்த நாலேஜ்க்கு ஏத்த மணி அவன் பெர்ஃபெக்ட்டா இது பண்ணிருக்கான். சோ இப்போ அந்த மணியை உங்ககிட்ட சொல்லிட்டானா, இப்ப நீங்க நார்மல் வியூஸ்லாம் பார்க்கும்போது ஓ இவ்வளவு பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மொத்தம் இதுல குதிச்சு நீங்க நாசமாயிடப்பட்டது.
ஸோ அதுக்காக தான் அவன் வந்து அதை அதை வந்து அவன் சொல்லாம இருக்கான். ஸோ அதை நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. சின்ன ஒரு மோட்டிவேஷன் வச்சுக்கோங்களேன். காலேஜ் ஃபீஸ் வந்து ஆவரேஜா 1.5 lakhs எடுத்துக்கலாம். 1.5 lakhs போட்டோம்னு வைங்களேன், 360 டிவைடட் பை 365 போட்டுக்கோங்க. இப்போ என்னோட பேஸ் வந்து எடிட்டிங்ன்றதுனால நான் அதுக்கேற்ற மாதிரி சொல்றேன். 410 வருது, ஒரு ரவுண்டா 410 வருது ஒரு நாளுக்கான ஃபீஸ். ஒரு நாளுக்கான ஃபீஸ் வந்து 410 வருது. அதை நான் பண்ணேன்னா இப்போ நான் வந்து ஒரு ஷார்ட்ஸ் எடிட் பண்றதுக்கு பர் மினிட்டுக்கு 600 நான் பேரை வந்து கேட்கலாம். இப்போ நான் 1 minute வீடியோ ஒரு நாளைக்கு எடிட் பண்ணி கொடுத்தேன்னா அன்னைக்கு அந்த வேல்யூ வந்து 600. 200 எனக்கு ஏதோ ஒரு செலவாயிருச்சுன்னா கூட மீதி 400 எனக்கு நிற்கும். இதே இதை நீங்க கண்டினியூஸா பண்ணீங்க, அந்த 200 எடுத்து சேர்த்து வச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைக்காத நாளுக்காண்டி இதை வந்து அது காம்பன்சேட் பண்ணிடும். செலவு பண்றதோட சேர்த்து வைக்கிறது வந்து பெட்டர். இது நல்லா இருக்கு கைஸ். அதாவது இவன் என்ன சொல்றான்னா, ஒரு நாளைக்கு 410 ரூபா ஆகுது என்னோட காலேஜ் ஃபீஸ். நான் அதில் வந்து ஒரு நாளைக்கு ஒரு எடிட்டிங் பண்ணாலுமே எனக்கு ஒரு 600 கிடைக்கும். ஸோ அதில் மீதி கிடைக்கிற 200 வந்து நான் வந்து அப்படியே சும்மா சேவ் பண்ணி வச்சிருந்தாலுமே அந்த இது பண்ணாத நான் எடிட் பண்ணாதனால கூட அதை ஃபுல்ஃபில் பண்ணுறேன்னு சொல்றான். ஸோ இது ரொம்ப நல்ல விஷயம். ஸோ அப்ளை பண்ண பாக்காதீங்க, எடுத்துக்கோங்க. சொல்ல வந்து எல்லா ஃபீல்ட்லயுமே அப்ளை பண்ணலாம், ஆனா R&D பண்ணிட்டு அப்ளை பண்ணுங்க. ஸோ R&Dன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்க எது பண்ணாலும் சரி, பிசினஸ் ஆகட்டும் எதுனாலுமே R&Dன்ற ஒரு விஷயம் வந்து ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் கண்டிப்பா இருக்கணும். அப்பதான் அது வந்து கரெக்டா இருக்கும். இல்லாட்டினா நம்ம வந்து மூவ் ஆகிற மாதிரி தெரியும், அதுக்கு இருப்போம். அவ்வளவுதான். அதான் இப்ப நான் சேனல் அந்த மாதிரிதான் இருக்கு நம்ம சேனல். ஸோ அதுதான் கைஸ். இப்போ ஓரளவுக்கு உனக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஃப்ரீலான்சிங்னா என்ன, இது எப்படி ஆரம்பிக்கணும், அண்ட் இது எப்படி கரெக்டாக க்ரோத் பண்ணணும் அப்படின்றது. ஸோ எதுக்காக நான் இந்த வீடியோ வந்து முக்கியமாக நான் போடணும்னு நினச்சேன் அப்படின்னா, நானுமே வந்து ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட். அண்ட் நான் வந்து ஒரு இப்போ நான் வந்து 3rd year. நான் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் வந்து என்னோட சேவிங்ஸ்க்கு நான் என்ன பண்ணுவேன்னா, சம்டைம்ஸ் நான் வந்து கேட்ரிங்லாம் போவேன். இந்த கேட்ரிங் வந்து எப்படின்னா, ஒரு சர்வுக்கு வந்து 300 கிட்ட எங்களுக்கு வந்து தருவாங்க. ஸோ ஒரு சர்வ் வந்து சம்டைம்ஸ் 3 hours ஆகலாம், 4 hours ஆகலாம். நாங்கள் இவ்வளோ நேரம் வந்து எஃபர்ட் போட்டு நாங்கள் அந்த வேலை செஞ்சாலுமே எங்களுக்கு அந்த 300 தாண்டாது, மேபி 350. ஸோ இந்த ரேஞ்சில் தான் எங்களுக்கு மணி வரும். இது இல்லாமல் எக்ஸ்பென்ஸ் ஆகும். நாங்கள் வந்து ட்ராவல் பண்ணி அந்த மண்டபம் அந்த மாதிரி விஷயத்துக்குலாம் போயிட்டு ஸோ இது மாதிரிலாம் பண்ணுவோம். அண்டு இந்த மாதிரிலாம் பண்ணும்போது ஒரு டைம் நான் என்கிட்ட பேசினேன், நான் இந்த மாதிரி தான் பண்ணுவேன் அப்படின்னு. அப்போதான் என்னோட ஃப்ளைஅவுட் பற்றி பேசினான். நான் 1 மணி நேரத்தில் உட்காந்தாலே அந்த விஷயத்த நான் பண்றேன், நீ ஏனே அவ்வளோ தூரம் போய் பண்ற அந்த மாதிரி சொன்னான். ஸோ அப்போதான் எங்களுக்கு தெரிஞ்சு ஃப்ரீலான்சிங் வந்து நான் எல்லாரையும் பண்ணுவேன்னு சொல்ல வரல. இந்த மாதிரி பண்றீங்களே அந்த கேட்டரிங் போறது, ஸோ இந்த மாதிரி விஷயத்த தவிர்த்துட்டு நீங்க இந்த மாதிரி ஃப்ரீலான்சிங் பண்ணலாம். ஏன் அப்படி சொல்றேன்னா, ஸோ உங்களுக்கு இந்த ஒர்க் ப்ரெஷர் இருக்காது, அண்ட் இந்த மாதிரி வந்து டென்ஷன்ஸ் இருக்காது. எப்படின்னா அந்த ஒர்க் டென்ஷன்ஸ் இருக்காது. அண்ட் இந்த ஃப்ரீலான்சிங் நீங்க பண்ணாலுமே எப்படின்னா உங்களுக்கு இது இல்லாமல் நீங்க ஏதோ ஒரு விஷயத்தை கத்துக்கிட்ட மாதிரி இருக்கும். இப்போ நான் கேட்டரிங் போறேன் அப்படின்னா, அண்ட் அங்கே போயிட்டு நான் வந்து எப்படி சர்வ் பண்றதுன்னு தான் கற்றுன தவிர மேலே எதுவும் நான் கற்றுக்க மாட்டேன். சில பேர் வந்து அந்த பிஸ்னஸ் ஐடியாவை கற்றுப்பாங்க. நான் ஒரு 30 பேர் போனால் 30 பேருமே அதை பண்ண முடியாது. பட் ஃப்ரீலான்சிங் அப்படி இல்லை. 30 பேர் போனோம்னா 30 கண்டென்ட் கிரியேட்டருக்கு ஒர்க் பண்ணலாம். ஸோ அதனால ஃப்ரீலான்சிங் வந்து அந்த மாதிரி இந்த மாதிரி கேட்டரிங் அந்த மாதிரி போய் பண்றவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். கரெக்டா? ஆக்சுவலா அப்படி பண்றத விட ஃப்ரீலான்சிங் பண்ணலாம். எப்பயுமே உங்களுக்கு வந்து நீங்க உங்களோட பிசிக்கல் பாடி ஒர்க்கை போட்டுறத விட மென்டல் ஒர்க், ஸ்கில்ஸ் இந்த மாதிரி நீங்க ஷேர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒர்க் ப்ரெஷர் இருக்கதான் செய்யும். ஆனா உங்களுக்கு வரக்கூடிய பே வந்து ரிலேபிளி பாத்தீங்கன்னா ஹையா இருக்கும். ஆக்சுவலா வந்து இவன் எவ்வளவு இது பண்ணலாம் நான் சொல்ல வேணாம்னு சொன்னலையா. ஆனா இவன் வந்து நான் ஃபர்ஸ்ட் இந்த கேட்டரிங் விஷயம்லாம் பேசும்போது இவன் என்கிட்ட சொன்னான். இவன் என்கிட்டயுமே சொல்லல, எவ்வளோட அயன் பண்ணுன்னு கேட்டேன். வந்து இல்லைன்னே சொல்ல மாட்டேன்னு சொன்னான். அப்படி சொல்றாருன்னு வந்தா அப்படின்னு, இல்லைன்னே சொல்ல மாட்டேன் அப்படின்னு. அவன் அப்புறம் வந்து ஒரு பொருளை வாங்குறதோ ஒரு விஷயத்த பண்ணும்போது சொன்னான். ஏன் அப்படின்னா, எப்பயுமே வந்து ஒரு மணியா சொன்னோம்னா அது இன்னொருத்தவங்க மைண்ட் அஃபெக்ட் ஆகக்கூடாது நம்ம யோசிக்கிறோம். அதனால எனக்கு ஒரு விஷயத்த சொன்னான், நான் இந்த மாதிரி ஒரு விஷயத்த அதை வந்து பூர்த்தி பண்ணேன் அப்படின்னும் போது ஸோ எனக்கு புரிஞ்சிச்சு. ஸோ இந்த அளவுக்கு இது எப்படி இருக்கா அப்படின்றது. இப்போ எப்படின்னா வந்து இப்போ எனக்கு ஒரு நாளைக்கு வந்து ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் நான் ஃப்ரீயா இருக்கேன். ஸோ எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இப்போ கண்டென்ட் கிரியேஷன் பண்றவங்க கண்டென்ட் கிரியேஷன் பண்றீங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ உங்களுக்கு எதில் வந்து வருமோ அதில் நீங்கள் ஸ்கில் பேஸில் பண்ணி அண்ட் அதில் வந்து ஏர்ன் பண்ண பாருங்க. ஏன் பண்ணணும் இல்லை, ஏன் பண்ணுறது ரெண்டாவது விஷயம். முதல்ல அதை கற்றுக்கணும். அதான் நீங்கள் கற்றுக்கிட்டீங்கனாலே
தென் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு கரெக்டான ஏஜ் கரெக்டான விஷயம் வரும்போது நீங்கள் ஏர்ன் பண்ண ஆரம்பிப்பீங்க. அண்ட் இதுதான் கைஸ் என்னோட ஃப்ளை அவுட்டோட ஜேர்னி. அண்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து நான் இந்த பிஇ மேலவர் கோடில் பண்ணுவேன். ஸோ எதுக்காக கூட இந்த பிஇ மேலவர் கோடில் வந்து இந்த எபிசோட போட்டிங்கன்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டாக நாங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணுறோமோ அதெல்லாம் வந்து இந்த சீரீஸில் போடலான்னு இருக்கோம். ஸோ இது வந்து நாங்கள் எதுக்காக போட்டோம் அப்படின்னா வந்து மேபி ஒரு அவேர்னஸாக இருக்கலாம், இல்லைனா வந்து ஒரு ஸ்கில் வச்சிருந்து அவனுக்கு அதை எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறதுன்னு தெரியாத ஒருத்தவங்களுக்கு நம்ம இப்போ பண்ணுறது வந்து நாங்கள் இப்போ பண்ணுறது வந்து பெரிய லெவலெலாம் நீங்கள் எடுத்துக்காதீங்க. காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு எவ்வளோ எக்ஸ்போசர் இருக்குமோ நாங்கள் எவ்வளோ கெயின் பண்ணியிருக்கோமோ அதை தான் நாங்கள் ஷேர் பண்ணுறோம். இப்போ நாங்கள் 2 பேருமே எங்களுக்கு எல்லாமே தெரியும். நான் வந்து காசு சம்பாதிச்சேன் அதனால நான் இன்னொருத்தனுக்கு சொல்லுவேன்னா அப்படி இல்லை. நான் என்ன பண்ணேன் அதை நான் சொல்லியிருக்கேன். அந்த எங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்டோட எக்ஸ்போசர் தான் எங்களுக்கு இருக்கும். இப்போ சப்போஸ் நான் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறேன்னா அங்கே போனதுக்கப்புறம் அதை யோசிப்பேன், காலேஜில் நடந்தது ஏன் இப்படி இருந்தோம், இதை மாற்றி இருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி யோசிக்கிட்டோம். அதுக்கு தான் சொன்னேன் ஃபர்ஸ்ட் இந்த ஆர்என்ஏன்னு ஒரு விஷயம். இப்போ நீங்கள் ஃப்ரீலான்சிங் பார்த்துட்டீங்க. ஸோ இப்போ எனக்கு இந்த ஃப்ரீலான்சிங் பண்ணணும்னு தோணுது அப்படின்னா இந்த ஒரு வீடியோ மட்டும் பார்க்காதீங்க. ஃப்ரீலான்சிங்னா என்னன்றது நிறைய வீடியோஸ் க்ரோ த்ரூ பண்ணி இப்படிலாம் இருக்கான்றது தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் உள்ளாங்க. ஃப்ரீலான்சிங்கை பற்றி நான் சொன்னது வந்து 1% கூட இருக்காது. ஸோ எந்த விஷயம் நீங்கள் எடுத்தாலும் நிறையா இது பண்ணணும். ஸோ ஆர்என்டி முக்கியமாக பண்ணி ஆகணும். ஸோ அதுதான் சொல்ல வரேன். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அண்ட் நிறைய வீடியோஸ் இந்த பிஇ மேலவர் கோடில் வரும். அண்ட் ஒரு ஸ்டூடெண்ட்ஸாக ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டாக நாங்கள் என்னென்ன பண்ணுற விஷயத்த எல்லாமே அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பாய்.